ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஷிஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டர்க்கி பெரி, அதாவது சுண்டைக்காய். சுண்டைக்காயில் கால்சியம், புரதச்சத்து, இரும்புச்சத்து ஆகியவை அதிகமாக இருக்கிறது. இது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி அஜீரணம், மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவி செய்கிறது. சுண்டைக்காயில் உள்ள நியூட்ரியன்ஸ் 10 வித நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் டைஜஷன். சுண்டைக்காயில் ஃபினைல்கள், குளோரோஜெனின்கள் போன்ற ஆக்சினேற்ற பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. இவை இரைப்பையில் ஏற்படும் அலர்ஜி அல்லது கணையத்தில் ஏற்படும் புண்கள் ஆகியவற்றை குறைத்து வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. அதோடு இவற்றிலுள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் செரிமானத்தை எளிதாக்கி எடையையும் கட்டுக்குள் வைத்திருக்க உதவி செய்கிறது. செகண்ட் ஒன் அனிமியா. சுண்டைக்காயில் அதிக அளவில் இருக்கும் இரும்பு சத்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து அனிமியா என்னும் இரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கிறது. ஏற்கனவே இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி சுண்டைக்காயை உணவில் சேர்த்து வர இரத்த சோகை நீங்கி இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்க உதவி செய்கிறது. தேர்ட் ஒன் பிளட் சுகர். கிளைகோசைடு என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் சுண்டைக்காயில் அதிக அளவில் நிறைந்திருக்கிறது. சுண்டைக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலின் உற்பத்தி மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை கட்டுப்படுத்துகிறது. அதனால் இரத்த சர்க்கரை அளவு திடீரென உயராமல் பார்த்து கொள்ளும். உயர் இரத்த குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த வாரத்தில் குறைந்தது 3 நாட்களாவது சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. ஃபோர்த் ஒன் பீரியட்ஸ் டைம். சுண்டைக்காயில் உள்ள சாஃபோஜெனின் என்னும் ஸ்டீராய்டு ஹார்மோன் உற்பத்தியை சீராக்கி உடலின் மெட்டபாலிசத்தை சீராக்கும். ஹார்மோன் சமநிலையை சரி செய்து ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையை சீர் செய்ய உதவி செய்யும். நீர்க்கட்டி, தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் ஏற்படும் சீரற்ற மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்ய உங்களுடைய தினசரி உணவில் சுண்டைக்காயை சீராக எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபிஃப்த் ஒன் ஹார்ட் ஹெல்த். சுண்டைக்காயில் அதிக அளவில் புரதச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. அதோடு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான அமினோ அமிலங்களும் இதில் அதிகம். இதய தசைகளை தளர்வாக்கி இதய துடிப்பை சீராக வைத்திருக்க இது உதவி செய்கிறது. இதய திசுக்களுக்கு சீரான ஆக்சிஜனையும் இரத்தத்தையும் பம்ப் செய்து எடுத்து செல்லும் வேலையை சுண்டைக்காயில் உள்ள அமினோ அமிலங்கள் செய்கின்றது. இதனால் இரத்த அழுத்தமும் கட்டுக்குள் இருக்கும். சிக்ஸ்த் ஒன் ஃபீவர். சுண்டைக்காயில் ஆன்டி வைரல் பண்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகம். அதனால் உடலில் வெப்பநிலையை குறைத்து உடல் சூட்டை தணிக்கும் தன்மை சுண்டைக்காய்க்கு உண்டு. காய்ச்சல் இருக்கும் சமயத்தில் சுண்டைக்காய் வற்றல், சீரகம், மிளகு, உப்பு சேர்த்து வறுத்து பொடி செய்து அதை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் காய்ச்சல் விரைவில் குணமடையும். அல்லது சுண்டைக்காய் சூப் வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம். செவன்த் ஒன் கிட்னி ஹெல்த். சுண்டைக்காயில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கின்றன. சிறுநீரக கற்கள் போன்ற சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தவும் சிறுநீரகத்தின் குளோமருலர் கட்டமைப்புகளின் அடைப்பை நீக்கவும் உதவும். உங்களுடைய வழக்கமான டயட்டில் வாரத்திற்கு 2 நாட்கள் சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் சிறுநீரகங்களின் கழிவுகள் தேங்காமல் வெளியேற்றி குடல், சிறுநீரக பாதை மற்றும் ஒட்டுமொத்த சிறுநீரகத்தின் இயக்கத்தையும் மேம்படுத்தும். இதனால் சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். எய்த் ஒன் இம்யூனிட்டி பவர். சுண்டைக்காயில் அதிக அளவில் விட்டமின் சி உள்ளது. இது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதற்கான முக்கிய ஊட்டச்சத்து ஆகும். அலர்ஜி, நீரிழிவு போன்ற நாள்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் காய்ச்சல் போன்ற பருவகால நோய் தொற்றுகளில் இருந்து உடலை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். நைன்த் ஒன் ஆஸ்துமா. இருமல், மூச்சுக்குழாய் அடைப்பு, சைனஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளை குறைப்பதில் சுண்டைக்காய் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. அதனால் ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவர்கள் அடிக்கடி உணவில் சுண்டைக்காயை சேர்த்து கொள்வது நல்லது. 10th ஒன் கேன்சர். அதிகப்படியான உயிரணு வளர்ச்சியை நிறுத்துவதால் நுரையீரல் புற்றுநோய்க்கு எதிராக சுண்டைக்காய் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சுண்டைக்காய்க்கு பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பல குணங்களையும் கொண்டுள்ளது. இவ்வளவு பயன் தரக்கூடிய சுண்டைக்காயை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.